சின்ன பொண்ணு, நான் இந்த ஊரை விட்டு போறேன். சரி போ. போனா மறுபடியும் நான் திரும்பி வரமாட்டேன். வேணாம். அப்புறம் பார்க்கணும்னா நீதான் என்ன தேடி வரணும். நான் ஏன் வரேன்? ஆத்தா வந்துன்னா உங்களுக்கு கலையும் கூட்டிட்டு வரேன். சின்ன பொண்ணு, உன்னை தொட்டு தாலி கட்டின சுகத்தை தவிர நான் வேற எந்த சுகத்தையும் அனுபவிச்சதில்லை. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன உபகாரம் கேட்பேன். சரியா? அப்ப கேளு, கொடுக்குறேன். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். இங்கயா இங்கயா இங்கயா? இங்க. இது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. யார்கிட்டும் சொல்லக்கூடாது. விளையாட்டு இல்ல. இந்த சின்ன சந்தோஷத்தை நினைச்சுக்கிட்டு தான் நான் போறேன். ஆனா சின்ன பொண்ணு என்னைக்காவது ஒரு நாள் என் மனைவியா என்கிட்ட திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில உனக்காக காத்திருப்பேன். வர நிஜமா கொடுத்துருவா? ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அங்க பாருங்க. வெட்டி விடுவேண்டா வெட்டி. என்னடா பண்ண? பெருசா ஒண்ணும் பண்ணலீங்க. அவன் பொண்டாட்டி என்கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்திருந்தது. சின்ன வயசு பொண்ணா இருக்க, பட்டரை பின்னால வச்சா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அதுக்கு அருவாளை தூக்கிட்டு விரட்டுறாங்க. அவன் என் பொண்டாட்டிடா. பின்ன என் பொண்டாட்டி என்ன சொன்ன? அவனை புடிங்க, குப்புற வந்து மூஞ்சி உடச்சு போறான். என் பொண்டாட்டிக்கு பட்டரை நான் முன்னால வைப்பேன், பின்னால வைப்பேன். அதை கேட்க நீ டெய்ல இருந்தா இதையெல்லாம் சொல்லணும்டா. சாப்பிட்டுருக்கியா? ஆனா நீங்க ஒண்ணுங்க, இவெல்லாம் கொஞ்சம் கையில் ஊத்தி நக்கினா போது ஊரைய குழப்பிடுவாங்க. இந்த பட்டன் பிரச்சனையினாலதான் இந்த வாத்தியார ஊரை விட்டு போனாரு. மறுபடியும் அதை ஏண்டா கிளற? அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம ஊர்ல யாருமே பட்டன் வைக்க வேண்டாம்னு சொல்றேன். வேணா ஜிப்பு வச்சுக்கிட்டோம், அதுவும் வேணா கயிறு கட்டிக்கிட்டோம். அது ரொம்ப சௌரியமா இருக்குங்க. இல்ல மாரிமுத்து, என்ன உன் பொண்டாட்டி நான் மாத்திரம் வக்கனே அறுவாளை தூக்கிட்டு வர்றிய? சின்ன பொண்ணு அடுத்தவன் பொண்டாட்டி தானே, அவ கூடவே சுத்திட்டு இருக்கான ஓடுகாலி, அவனை வெட்டுறதானடா. அறுவாளை இங்க போட்டு எதுல வெட்டுவான்? துணைக்கு யாரையாவது அனுப்புங்க. நம்ம ஆளுங்களை கூட்டு போடா. ஏய் போங்கடா. வாங்கப்பா. ஏங்க இவன் வெட்டுவான்ங்கிறீங்க? வெட்டுவான் வெட்டுவான் வெட்டுவான், தண்ணிய போட்டு அவனையே வெட்டிக்குவான். ஏண்டா திருப்புரைக்கு நாயே, அந்த புண்ணியவதி அந்த நாச்சியார் போடுற எச்சி சோத்த தின்னுட்டு மூலையில முடங்கி கிடக்க வேண்டியதானடா. உனக்கு என்னடா போனா போகுது விளையாட்டு பையனாச்சேன்னு பார்த்தா திமிரும் தர வண்டி ஜாஸ்தியா போச்சு. ஏண்டா அப்படித்தானே? நல்லா போடு.
கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆள் மத்தி ஆள் அடிக்கிறீங்க. அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க சொல்லி போட்டு அடிங்க. கல்யாணம் பண்ணிட்ட உனக்கு என்ன பேச்சு? யாரும் ஓம் மண்டாட்டியா? சத்தியமான சொல்ற, ஒரு நாள் கூட ஓம் மண்டாட்டிட்டு நான் விளையாண்டதில்லை. மலர் அடிக்க தெரியுதுல்ல, ஏன் அடிக்கிறான்னு கேட்டா பொறுப்பா பதில் சொல்ல தெரியுதா? இல்ல பெரிய மனுஷனாவே நீ? இல்ல மருது, இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். கம்பி எடுத்து சூடு வையே. கம்பி எல்லாம் காய்ச்சறீங்களே. சின்ன பொண்ண பார்க்காம உன்னால இருக்க முடியாதுல்ல? சின்ன பொண்ணாளுக்கு உசிரி, அவளை பார்க்காம இருக்க முடியாது. பேசாம உன்னால இருக்க முடியாதுல்ல? முடியாது. விளையாடாமல் உன்னால இருக்க முடியாதுல்ல? முடியாதா? இன்னைக்கு உன் கலையை முடிச்ச வேண்டாம். சொன்ன கேக்குறீங்களா? சின்ன பொண்ணு கூட விளையாட போகாதீங்கன்னு சொல்றேன்ல, போவீங்களா? இனிமே பேராதீங்க அவ கூட. என்ன அது? இந்த கைத்தை உன் கழுத்துல மாட்டிக்க, இல்லன்னா இந்த கைத்தை என் கழுத்துல மாட்டிக்குவேன். ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? ஆமா, அறிவு டிப்போ இவா. யோ, இங்க பாரியா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விஷயத்தை சொல்லு. நான் பார்த்து வளர்ந்த புள்ள சின்ன பொண்ணு. அவ வயித்துல பூச்சியோ புழுவோ பார்க்காம நம்ம கல்யாணம் நடக்காதியா? ஏண்டி, புழு பூச்சி பிறக்கிறதுக்கு அது என்ன புத்தா இல்ல வயிறா? வாத்தியார் ஊர்ல இருக்கிறப்ப பிறக்காத புள்ள அவர் இல்லாதப்ப எப்படி பிறக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாத்தியார சின்ன பொண்ணு ஒண்ணு சேரணும், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அவங்க மடியில ஒரு குழந்தைய பார்க்கணும், அப்பதான் நம்ம கல்யாணம். அவ்வளவுதானே? பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை வாங்கி தர்றேன், மடியில படுக்க வச்சிரு. அடியே, பேசாம ஒரு காவி துணி கமண்டலம் வாங்கி கொடுங்க, விசில தூக்குறதுக்கு பதிலா அதை தூக்கிட்டு அலையிறேன். தொலைஞ்ச உன்னை பார்க்காம என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு கூட கஷ்டமா தான் இருந்துச்சு. இல்ல சின்ன பிள்ளை பாக்கல தெரியுமா? கஷ்டமா இருந்துச்சுங்கறா, அப்படியே கதை சொல்லு வரல. எங்கிட்ட வருது எல்லா பேரும் கதை சொல்லு, வந்து பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. என்ன நினைச்சாங்க, ஏன் நினைச்சாங்கன்னு தெரியல. ஊருக்காரப்ப அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து என்ன அடி நடிச்சுட்டாங்க தெரியுமா? இங்க பாரு, உன்னோட பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு சொல்லிதான் அப்பவே சொன்னேன். இல்ல சோறு திங்கிற கேடா விட்டுருங்கடான்னு சொன்னேன். சூடு வச்சுட்டாங்க. சோறு திங்க முடியாட்ட கூட பரவாயில்ல சின்ன பொண்ணு. இந்த கட்டையை தூக்கிட்டு என்னால நடக்க முடியல தெரியுமா? ஓடுக்காது எங்க சாப்பிட்டு 2 நாளா? எனக்கு யாரு இருக்கா சின்ன பொண்ணு? அப்பனா ஆத்தாளா? அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டு சன்னாசி மில்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன். இங்க பாரு, புதுசா சொக்காலாம் தச்சு கொடுத்தாங்க. காசு கொடுத்து சோறு போறேன்னு சொன்னாங்க சின்ன பொண்ணு. அப்ப இனிமே நீ என்னோட விளையாட வரமாட்டியா? அது விளையாட வருவேன் சின்ன பொண்ணு. இன்னொரு தடவை சூடு போட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாது, என்ன செத்து போவேன். என்ன அது நீ உன் புருஷனோட போய் சேர்ந்தா எனக்கு நல்லது தெரியுமா? இல்லன்னா என்ன அடிச்ச கொண்ட மாதிரி இந்த ஊருக்கார பசங்களாம் ஒண்ணு பேசி சாவடிச்சுட்டாங்க சின்ன பொண்ணு. வரவா சின்ன பொண்ணு, இப்படி தண்ணியிலே நிக்காத, உடம்புக்கு ஏதாவது வராது வந்துட போகுது.